ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா சாய் வந்திருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு யோசனை இருக்கிறாய். எந்த ஒரு தெய்வம் வந்தாலும் உடனடியாக பார்க்கும் நீ இன்று ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறாய். உன்னை சுற்றி ஏதாவது ஒரு நறுமணங்கள் வந்தாலே நீ என்ன சொல்வாய்? ஏதோ ஒரு தெய்வம் என்னை சுற்றுகிறது, ஏதோ ஒரு தெய்வம் என்னை காவல் காக்குகிறது, என்னை சுற்றி சுற்றி வரும் விஷயமானது எனக்கு தெரிகிறது என்கின்றாய். அப்படியே தெரியும் உனக்கு. இந்த சாய் வந்தது கூட தெரியாமலா போனது? இல்லை, ஞாபகங்கள் வேறெங்கோ இருக்கிறது. ஞாபகங்களை என் மீது வைத்தாயே, நான் உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கிறேன். எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் சுபங்கள் உண்டாகும் என்று நினைத்து கொண்டு இரம்மா. சுபத்துவங்கள் உன்னை வந்து சேரும். யாரை பார்த்தாலும் பயப்படாதே. எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை தவறாகி விடுமோ, நம் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று நினைக்காது. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்பது இங்கு அல்ல. நிறைய சுபிக்ஷமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எதற்காக நீ மற்ற விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டும்? எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும். நீ இன்று சில விஷயத்தை பார்க்கிறாய். அது உனக்கு எப்படி இருக்கிறது? சொல் பார்க்கலாம். அது எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறதல்லவா? அதுவே நீ கொஞ்ச நாளில் பார், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எவ்வளவு சுபமாக இருக்கும் என்று. நிறைய சுபத்துவம், நிறைய நல்ல விஷயம், நிறைய நற்காரியங்கள் அனைத்தையும் பார்க்க போகும் நீ எதையும் நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படக்கூடாது. இனிமேல் வரும் காலங்களில் எல்லாம் உனக்கு கிடைக்கும். தீர்க்க ஆயுசும், அதே மாதிரி செல்வ செழிப்பும், குறையில்லாத, அதாவது பணத்திற்கு எந்த ஒரு இடத்திலேயும் குறையில்லாத அனைத்தும் நலம் வளமாக கிடைக்கும். இன்று சில விஷயத்தில் நீ தோற்று போனதினால் நாளையும் அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போவான் என்று நினைக்காது. யாரோ ஒருவன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க முயற்சி செய்கிறானோ, இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறானோ என்று நினைத்து எதையும் செய்யாதே. இனி நடக்க போகும் அத்தனையும் நிறைய மாற்றங்கள் தான். கூடிய சீக்கிரத்தில் மாற்றங்கள் உனக்காக கிடைக்கும். நிறைய வேதனையையும் நிறைய விதமான காயங்களையும் பார்த்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் அத்தனை விஷயங்களும் நற்காரியத்திற்கான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். தேட ஒவ்வொரு விஷயத்தையும் தேட உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் தேட எதுவுமே கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இனி நற்காரியத்திற்கு தேவையான அனைத்தும் நடக்கும். காலத்திற்கோ நேரத்திற்கோ எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நான் தடையாக இருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பிள்ளையாகவே உன்னை வளர்ப்பேன். நானும் ஒரு நல்ல அப்பா என்னென்ன கடமைகளை செய்வாரோ அந்த அனைத்து கடமைகளையும் செய்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன். என்னை பற்றி இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் நீ இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு நீ என்னிடம் வந்து சொல்வாய், உன்னை நான் புரிந்து கொண்டேன் சாயி, உன்னை நன்றாக புரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் நீ என்னென்ன விதமான சுபத்துவமான காரியங்களை செய்வாய், யாருக்கு தண்டனைகளை கொடுப்பாய், யாருக்கு தண்டனை கொடுக்காமல் காவல் காப்பாய் என்பது அனைத்தையும் நான் புரிந்து கொண்டேன் சாயி என்று நீ சொல்வாய். அம்மா, யோசித்துப்பார், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாய். எல்லா கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வந்தேன். அதே மாதிரி கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன மாதிரியான
விஷயத்திற்கெல்லாம் அழுதாயோ, என்னென்ன மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் கதறி பதறி நின்றாயோ, அந்த மாதிரியான பதறத்துக்கான வேலையோ கதறி நிற்பதற்கான வேலையோ உன் வாழ்க்கையில் இல்லை. பதற்றம் வேண்டாம், கதறல் வேண்டாம். நடப்பது நன்மையே. வாழ்க்கையில் எல்லாமும் சுபிக்ஷமே. தேவையானது கிடைக்குமே. மற்றபடி எதற்குத்தான் கவலை? கவலைகளுக்கு என்றும் இடம் கொடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கதறிப்போய் நின்று நம் வாழ்க்கை என்னத்தான் நடக்கப் போகிறது, ஏதுதான் நடக்கப் போகிறது என்று பதறிய நிலையில் என்றும் இருக்காதீர்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே கெட்ட விஷயங்கள் நடக்காதவாறு நான் பார்த்துக்கொள்வேன். என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் இன்பங்கள், எப்பொழுதும் மாற்றங்கள் என்பது கிடைக்கும்படியான விஷயங்களை செய்வேனே தவிர, என்னுடைய பிள்ளைகளுக்கு தோல்விகரமான விஷயங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் செய்து அவர்களை மேலும் 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 கஷ்டத்திற்கு ஆளாக்க மாட்டேன். என்னுடைய முடிவில் நான் பயங்கர தீவிரமாக இருப்பேன். என்னுடைய முடிவுகளில் பயங்கர தீவிரமாக இருப்பேன். இதுதான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. அதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் இந்த சாய். இந்த சாய்க்கு தன்னுடைய ஆசைகளை விட தன் பிள்ளைகள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அதை கொடுப்பதுதான் பிடிக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஒன்று யோசித்து வைத்திருப்பேன். ஆனால் நீ ஒன்று யோசிக்கும் பொழுது, நான் என்னுடைய பிள்ளைக்குத்தானே பிடித்திருக்கிறது, என் பிள்ளையே எல்லாமே செய்யட்டும் என்று நான் விடுவேன். இதுதான் ஒரு நல்ல அப்பாவிற்கான அழகு. நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் கிடைக்க, சுபத்துவமான நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க என்றும் நான் துணையாகவே இருப்பேன். கவலைகளுக்கோ கண்ணீருக்கோ எந்த ஒரு நிலைக்கோ இனிமேல் வேலையே அல்ல. நிதானத்திற்கு மட்டும்தான் இங்கு வேலை. இந்த சாய் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்படாமல் தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்யுங்கள். உங்களுக்கு தேவையானது என்னிடமிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லா காலமும் எல்லா நேரமும் இன்பங்களும் நடந்து உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்புகள் கிடைக்க என்றும் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு பொழுதிலும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.